வெல்கம் டு பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கையை வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது பிகினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கக்கூடியது. கை ஜாயின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கையும் ஆம்கோலும் பார்த்தீங்கன்னா கடைசியில் தைக்கிறப்ப ஏற்றி இறக்கி வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ்லாம் ரொம்ப எளிமையாக புரியுற மாதிரி தான் வீடியோ இருக்குது. வீடியோவே கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக என்னோட சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மறக்காமல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கை கட் பண்ணுறதுக்காக நம்ம கிளாத்தை வந்து ரெட்டையாக மடித்து எடுத்துக்கலாம். அதாவது பேக் சைடு வந்து ஒரு சைடு கட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு சைடு இருக்குது பாருங்கள், அந்த கிளாத்தை நம்ம ரெட்டையாக மடிச்சுக்கலாம். நான் வந்து கை கட் பண்ணுறதுக்காக அளவுகள் எல்லாத்தையுமே முதல்லையே நான் வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்து எழுதிக்கிட்டேன். நீங்களும் இதே போல் எழுதிக்கோங்க. உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா மேலே வீடியோவோட லிங்க் வருது பாருங்கள், அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து எப்படி அளவு எடுக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் பேப்பரில் எழுதிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கட் பண்ணிவிட்டேன். அந்த வீடியோவில் நான் வந்து பிகினர்ஸ்லாம் புரியுற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா மேலே வந்து லிங்க் வருது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேக் சைடை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கை கட் பண்ணிக்கலாம். கிளாத்தை வந்து நாளாக மடித்து எடுத்துக்கலாம். இதில் வந்து மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் வந்து கீழே நமக்கு கோடு வந்து நேராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நேராக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிசிறுகளாக கட் பண்ணிவிட்டு நேராக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கைக்கு வந்து மடித்து எம்மிங் போடுவோம். அதுக்காக நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலில் நேராக கோடு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோடு போட்டு விட்டுட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கையோட உயரத்தை மார்க் பண்ணிக்க போகிறோம். கையோட உயரம் பார்த்திங்கன்னா எனக்கு 5.25 இன்ச் வருது. அதுலேருந்து நான் வந்து தையலுக்காக 6 இன்ச்சு சேர்த்துட்டு 6.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் 6 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மடிப்பு பகுதி கிட்டத்தில் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே அளவை நம்ம கடைசியாகவும் போட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோடு போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம 1.5 இன்ச் எம்மிங்காக விட்டுருக்கோம். மேலே கையோட உயரத்தை மார்க் பண்ணி கோடு போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து உள்ளே கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப எளிமையாக புரியுற மாதிரி தான் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். நீங்கள் இப்போ தான் புதுசாக என்னோட சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும், இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது. கட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிளாத் இருக்கும். இதில் நம்ம உள்கையில் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக கையோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து 12 இன்ச் வந்தது. அதில் பகுதியாக பிரித்தோம் அப்படின்னா 6 இன்ச் வருது. அதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதே போல் உங்களோட அளவு ப்ளவுஸில் கையோட சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கையோட சுற்றளவு அப்படின்னா கையோட லூஸ் தான், அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம உள்கை மார்க் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே தையலுக்கு 6 இன்ச் விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம அடையாளப்படுத்தி நேராக கோடு போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து தையலுக்கு கீழே டேப் வச்சு மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம டேப் வச்சுக்கலாம். மொத்தம் நமக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 5.25 இன்ச் வருது இல்லையா, இதில் வந்து நம்ம 2.5 இன்ச் அளவு வச்சுக்கலாம். இந்த 2.5 இன்ச்சை வந்து நம்ம அப்படியே மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 2.5 இன்ச்சு கீழே இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம எவ்வளோ வருதோ அதை உள்கைக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம 2.5 இன்ச்சு கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிறத மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2.5 இன்ச்சை பார்த்திங்கன்னா நம்ம 19 இன்ச் ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு சைடு பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு நம்ம அகலம் மார்க் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். 20 இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2.25, அப்புறம் 22 இன்ச்சுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 3 இன்ச், இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கை கரெக்டாக வந்துடும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில பேர் பார்த்திங்கன்னா குட்டை கை வச்சு போடுவாங்க. அதாவது உடம்பு அதிகமாக இருந்தாலும் கை பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுக்குள்ளேயே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் 2.5 இன்ச்சை கம்மி பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு வந்து சரியாக வந்துடும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேக் சைடு ஆம்கோல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தையலுக்கு கீழே டேப் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ண ரவுண்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 8.5 இன்ச் வருது. அதாவது நம்ம 19 இன்ச் அகலமுள்ள ப்ளவுஸ் கட் பண்ணணும். அதுக்கு வந்து 8.5க்குள்ளே தான் நமக்கு இருக்கணும். அட்லீஸ்ட் 8.25க்குள்ளே இருந்தாலே போதும். அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆம்கோல் வந்து லூஸ் அடிக்கும். நான் வந்து இதெல்லாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் கட்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இதை வந்து தெளிவாக புரியும். சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து 8.5 இன்ச் கிடச்சிருக்கு இல்லையா, அந்த 8.5 இன்ச்சை நம்ம கையோட ரவுண்டுக்கு வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும். நமக்கு 8.5 இன்ச் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நம்ம ஒரு புள்ளி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வளைச்சி வச்சு பாருங்கள். டேப்பில் 8.5 இன்ச் எங்கே வருதோ அங்கே நம்ம ஒரு புள்ளி வச்சுக்கலாம். நம்ம எப்பயுமே கை ரவுண்டு போடுவோம்ல, அந்த இடத்துல சும்மா குத்து மதிப்பாக நீங்கள் வந்து டேப் வச்சுக்கோங்க. இதில் வந்து நமக்கு எந்த இடத்துல 8.5 வருதோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட அளவு ப்ளவுஸில் அந்த ரவுண்டோட அளவு எவ்வளோ வருதோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை வச்சு பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல நமக்கு அந்த அளவு வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே உள்கை மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதையும் இதையும் சேர்த்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம்.
இதை வந்து நல்லா கவனிங்க. அதாவது உள்கையை வந்து நம்ம கம்மி பண்ணக்கூடாது. உள்கை கிட்டத்தில் நமக்கு அந்த 8.5 இன்ச் எங்கே வருதோ அதை தான் நம்ம கூட்டல் மாதிரி போடணும். நீங்கள் மேலே மார்க் பண்ணியிருக்கிறதுக்கிட்டேயே மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்கை சேஞ்ச் ஆயிரும். அப்போ உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அமையாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. உள்கை இருக்கிற அளவுக்கிட்ட தான் நமக்கு அந்த 8.5 இன்ச் வரணும். அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கையோட ரவுண்டு வந்து நம்ம ஏற்கனவே டேப்பில் எடுத்தோம்ல, அதை வந்து நம்ம மார்க் பண்ணி ரவுண்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கையோட ரவுண்டை வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டேப் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வரைஞ்ச ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து ஏற்கனவே 8.5 இன்ச் வந்ததில் அந்த மாதிரி கரெக்டாக அமைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் போட்ட ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்குது. எனக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சிடுச்சு. நான் வந்து அப்படியே விட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு ரவுண்டு வரல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி கைக்கு மடிப்பு கிட்டத்தில் கொஞ்சம் தள்ளியே நீங்கள் இறக்கி வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணி தைச்சி பாருங்கள். உங்களுக்கு வந்து கை சுருக்கம் வரவே வராது. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்கேலில் வந்து கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம எப்போதும் போல் கைக்காக தையலுக்கு விடுவோம் பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம ஒரு ஸ்கேல் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போட்டுக்கலாம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு வந்து கிளாத் பத்துதா பத்தலையாங்கிறது இதுலேயே தெரிஞ்சிடும். இதை நம்ம கவனித்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கிளாத் பத்தாமலாம் போகலை, எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் நான் அப்படியே விட்டுறேன். உங்களுக்கு கிளாத் பத்தலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கணும். நான் வந்து இடையிலலாம் கட் பண்ணலை. அப்படியே நம்ம தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நேராக தையல் போட்டுக்கலாம். அதனால் கையோட அவுட்லைனை மட்டும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளாத் பத்தலை அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் 3/4 இன்ச் இந்த மாதிரி கொஞ்சமாக கிளாத் பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கை தைக்கிறப்ப கரெக்டாக அமையும். இல்லை கொஞ்சம் தானே பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அசால்ட்டாக தைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறப்ப கிளாத் பத்தாது. அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு அளவுகள் வந்து சரியாக அமையாது. இப்போ நம்ம கட் பண்ணதை கடைசியாக ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு வந்து கரெக்டான 8.5 இன்ச் வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடையாளத்துக்கு தகுந்த மாதிரி ஆர்காத் போட்டு விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு தைக்கிறப்ப அளவுகள் வந்து கரெக்டாக வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தக்கூடிய கையை வந்து பேக் சைடில் வச்சு பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டே தைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடைசியில் நம்ம செக் பண்ணிகிட்ருக்கணும்னு அவசியம் இருக்காது. கரெக்டாக வந்துடும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ இருந்தே இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஸ்பீடாக வர அளவுக்கு அமைஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைமே ரொம்ப மிச்சமாயிரும். நான் சொல்லித்தர எல்லா விஷயங்களும் நீங்கள் கட் பண்ணுற ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பழகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முன்னாடிக்கு வந்து நம்ம கையோட ஆம்கோல் கிட்டத்தில் கொஞ்சமாக குடஞ்சி விடணும்ல, அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் கிட்டத்தில் கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வரைஞ்ச 2 புள்ளியும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கலாம். வட்டம் வந்து கீழ் நோக்கி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் தள்ளி நம்ம இந்த மாதிரி கீழே இறக்கி வரையணும். அந்த மாதிரி கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து நேராக நம்ம ஸ்ட்ரைட்டாக வரையணும்னு சொல்லிட்டுலாம் வரையக்கூடாது. நான் வரைகிறேன் பாருங்கள், இதே போல் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர்லேருந்து அப்படியே நம்ம வளைச்சி வந்து வரைஞ்சதை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது, கேவன் கட் பண்ணி தைக்கிறது, சுடிதார் கட் பண்ணி தைக்கிறது எல்லாமே பிகினர்ஸுக்கு எல்லாமே புரிகிற மாதிரி தான் வீடியோ போட்டிருக்கேன். என்னோட சேனல் நம்ம கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கட் பண்ணி தைச்சிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். இது வந்து முன்னாடி பக்கம் வரும்னு சொல்லிட்டு நம்ம அறுக்காத்து போட்டு அடையாளப்படுத்திக்கலாம். நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் என்னோட சேனலில் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கை கட் பண்ணுறது தான் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கம் அதாவது கிராஸ் கட்டிங் எப்படி எளிமையாக கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோட கடைசியில் அந்த வீடியோ வரும் பாருங்கள். அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ மிஸ் பண்ணாமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கட் பண்ணது எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.